சவுண்ட் ஓகே, திரும்பி ட்ரை பண்ணுவாமா? நிறைய புதுசாக வந்தவங்க மறந்துட்டு சொல்கிறாரோ அப்படின்னு கடைசியில் 4 பேருக்கு தெரியும். எப்பயுமே இங்கே விடியல் தான், அதனால எப்பயுமே நம்ம குட் மார்னிங்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, நமக்கு விடியலுமா வேண்டாமா? விடியல் இல்லை. அப்போ எவ்வளோ சத்தமாக சொல்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் விடியும். ஓகேவா? குட் மார்னிங். ஓகே, அப்படிங்கிற ப்ரொமோஷனில் இருக்கேன். நிறைய பேர் புதிய நபர்கள் வந்திருப்பீங்க. ஆல்ரெடி இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறவங்க வந்திருப்பீங்க. சில பேர் தொந்தரவு தாங்க முடியாமல் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, அப்போ இன்னும் நம்ம நிறைய பேரை கூப்பிடலன்னு அர்த்தம். அப்படி 4 பேர் வந்திருந்தா தான் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கோன்னு அர்த்தம். அதெல்லாம் நமக்கு நடந்துருக்கணும். ஓகே ஓகே, நம்ம இதில் டாபிக் போயிடலாம். இல்லை, என்ன எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டோரி, இந்த லைஃபு, இந்த ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் இங்கே என்னோட கதையை நீங்கள் கேட்கறதுக்காக இங்கே உட்காரல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. சார், இங்கே வர்றவங்களாம் மைக்கை பிடிச்சி நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், அதெல்லாம் சம்பாதிச்சிட்டேன் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. எங்கேயாவது சினிமாவை பார்த்து சினிமா ஹீரோ மாதிரி, ஹீரோயின் மாதிரி உங்க வாழ்க்கை மாறி இருக்கா? ஆனா சினிமா பார்த்துட்டே இருக்கும். இதுல பெரிய ஆராய்ச்சி வேற. அந்த நடிகர் அப்படி நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், போன கூட சரியில்லையே, இந்த படம் இப்படி நடிச்சிருக்கலாமே, இந்த நடிகை இப்படி நடிச்சிருக்கலாமே, அவனுக்கே யோசனை சொல்றது. கோடியில சம்பாதிக்கிறவனுக்கே யோசனை சொல்றாள் நம்ம ஆள். அந்த மாதிரி படம் இல்லை இந்த படம். சினிமா பார்க்குற மாதிரி நினைச்சிட்டு இதை பார்க்கணும். இது அங்க இருக்கிற போட்டோல அந்த ஃபேஸை எடுத்துட்டு உங்க ஃபேஸை வச்சுக்கணும். இது ரியல் ஸ்டோரி இல்லை. எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இல்லை, அங்க காமிக்கிற அத்தனையும் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. கதையெல்லாம் நிஜம். இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கலாம். எதுக்கு சார் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? இப்படி தாங்க அந்த மீட்டிங்லையும் சொன்னாங்க, இப்படி தாங்க இந்த மீட்டிங்லையும் சொல்றீங்க, அப்படியெல்லாம். ஏன்னா எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு வருமானத்திற்காக போராடிக்கிட்டே இருக்கோம். அப்ப போராடும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான். நான் வேலை செஞ்ச கம்பெனி இது துவாக்குடியில பேபி இன்ஜினியரிங் அப்படின்னு படம் நல்லா பார்த்துக்கணும். மீட்டிங் முடிஞ்சோடனே சார் அப்படியெல்லாம் ஒன்று சொன்னாரா அவரு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? பேபி இன்ஜினியரிங் பாருங்க. வாழ்க்கையில ஒரு அவநம்பிக்கையோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட வாழ்ந்த காலம் இதெல்லாம். இது பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியில நான் ஒர்க் பண்ணேன், எலக்ட்ரிஷியனா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப லைஃப்ல எனக்கு அதிகபட்ச என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு 2 வீலர் வாங்கினா போதும். இதுதான் என்னுடைய அதிகபட்ச டார்கெட். அப்ப இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது. அப்ப எனக்கு ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. அப்ப ஒரு 5 வருஷமா அந்த பிரச்சனை இருந்தது. நிறைய டேப்லெட் சாப்பிட்டேன், சரியாகல. ஏன் அல்சர் வந்துச்சு அப்படின்னா, நீங்க மற்ற வேலையெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடலாம், எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. நீங்க கம்பெனியில வேலை செஞ்சிருந்தீங்கன்னா தெரியும், கரெக்டா நம்ம சாப்பாட்டுல கை வைக்கும் போது அங்க ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகும். உடனே கூப்பிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி மிஷின் நின்று போச்சு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நான் அந்த கால் அட்டன் பண்ணலைன்னாலோ, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் போகலைனாலோ, நாளையிலேருந்து எனக்கு அந்த வேலை இருக்காது. கொடுக்குற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம சக்காயாக பிடிச்சிட்டு தான் வெளியே எடுக்கலாம். இப்படி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? இருக்கு. எதுக்குடா இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்னு. இந்த டாக், இங்கிலீஷில் டாக், தமிழில் என்னங்க இருக்கு? நாய். சொல்லக்கூடாது. அது ஆணி இருக்கு பாருங்க, மரத்துல அது உட்கார்ற இடத்துல ஒரு ஆணி இருக்கு பாருங்க. அது மேல உட்காந்துச்சுன்னா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த பூண்டுல சின்ன ஆணி இருக்கும். ஆணி இருக்கும்போது அது மேல உட்கார்ந்தோடனே அதுக்கு எப்படிங்க இருக்கும்? வலிக்கும். அப்படின்னு ஒரு மாதிரி மைல்டா கத்தும். எந்திரிச்சு வெளியே போக முடியாது, ஏன்னா வெளியில மழை பெய்யுது. அப்ப நைட்டு ஃபுல்லா கத்திக்கிட்டே அந்த ஆணி மேலேயே உட்காந்து. இப்படிதான் கொள்ள பேரோட வேலை ஓடுது.
விட்டுட்டு போனா போச்சுடா. எப்படி லோன் கட்டுறது, அதுக்கு எப்படி காசு கொடுக்கறது, இதுக்கு எப்படி காசு கொடுக்கறது, அப்ப துணிஞ்சு எதுவும் முடிவெடுக்கிறது இல்லை. சரி மழையில நினைச்சாதான் என்ன, அடுத்த பூண்டுல இன்னொரு இடத்துல நல்ல இடமா போய் உட்காரலாம் அப்படிங்கிற, அப்படியே அந்த வழியோடையே வாழ்க்கை முடிஞ்சு 60 வயசு ஆனவனே சொல்றது, நான் வந்து அப்பயே எனக்கு இது தெரியும், அப்பயே எனக்கு கிடைச்சிருந்தா, அப்பயே இப்படி இருந்தான்னு பெரிய பிளாசட்டி எல்லாம் அப்பதான் பேசுறது நம்ம ஆட்கள். ஓகேங்களா? அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நண்பர் மூலியமா இந்த ப்ராடக்ட் வந்து சொன்னாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை, பட் வாங்குற விலையில இருந்துச்சு. அல்லகராவும் கொலஸ்ட்ராலும் சேர்த்து ஒரு 900 ரூபாய் 1000 ரூபாய் வந்துச்சு. சரி எவ்வளோ மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், இதை வாங்கி சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கி சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இருந்த பிரச்சனை 3 மாசத்துல எனக்கு சரியாச்சு. பிசினஸ் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று என்னோட பிரச்சனை, இன்னொன்று என்னால வாங்கக்கூடிய விலையில இருந்த பொருள். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அதுக்கப்புறம் வேண்டி இந்த பிசினஸை படிப்படியா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த செவுத்துல பந்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த பந்து எவ்வளவு வேகமா அடிக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா திரும்பிடும். அப்படி வந்தேன் கிட்ட. ஏன்னா ஒன்றை விட்டே நீ எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எப்படா டாக்டர் ஆட அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பல கேலி கிண்டல்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. அப்ப நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது யாராவது நம்மளை பாராட்டுவாங்களா? யாராவது ஏதாவது செஞ்சா நீங்க நல்லா பெரிய ஆளா வருவீங்க, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு யாராவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? முதல்ல எதிர்க்கிறாரு நமக்கு அமைஞ்சது இல்ல நமக்கு அமைஞ்சது வீட்டுலதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வரும். இதெல்லாம் தூக்கி சுத்தாதீங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம அம்மா அப்பா இங்க வீட்டுல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். வெளியில கேள்வி கிண்டெல்லாம் கேட்கவே வேண்டாம். நம்ம ஒரு வித்தியாசமா ஏதாவது செஞ்சோம்னா நம்மள ஒரு வித்தியாசமான ஜந்து மாதிரி பார்ப்பாங்க. 4 பேர் முன்னாடி நம்ம நடந்து வந்தோம்னு வச்சுக்கங்களேன், இவங்க 4 பேர் கூடிக்குவாங்க. கூட்டிட்டு அங்க வர்றான் பாரு, எப்ப பார்த்தாலும் இந்த பையன் தூக்கிட்டு சுத்துறதே பொழப்பா போச்சு. நம்ம வாழ்க்கையிலலாம் எப்படின்னா சினிமாவில் மாதிரி ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆயிரணும்னு நினைக்கிறோம். அந்த பாட்டை கூட ஒரு நாள்ல எடுத்துக்க மாட்டான். நம்ம நான் நினைக்கிறது ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆன மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்க சார், நான் உடனே கோடீஸ்வரன் ஆயிரும். அப்ப இப்படி எல்லாம் நம்ம ட்ரை பண்றது. போர் அடிக்கிற எந்த வேலையுமே நம்ம செய்யறதுக்கு தயாரா இல்லை. நீங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு போர் அடிக்கும். படிக்க போர் அடிக்கும். போர் அடிக்குமா? போர் அடிக்காதா சார்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் போர் அடிக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், கீரை காய்கறி பழங்கள், இது சாப்பிட போர் அடிக்குமா? போர் அடிக்காதா? ஆனா ஸ்வீட் எல்லாம் பாருங்க நல்லா சாப்பிடுவோம். ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்வீட்டு கடையா திறந்து வச்சுக்கலாம். 4 கடைக்கு ஒரு கடை ஸ்வீட்டு கடை. ஆனா பாருங்க இந்த சிறுதானிய உணவுகள் கடையே இருக்காது, தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடணும். நல்ல சாப்பாடு போர் அடிக்கும். மீட்டிங் உட்கார்றதுக்கு போர் அடிக்கும். இதே 3 மணி நேரம் போய் பார்க்குற சினிமாவை நம்ம போய் பார்த்துறோம். அதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டிக்கெட்டு பிளானிங் எல்லாமே பண்ணி பார்த்துறோம். ஆனா வாழ்க்கைக்கு உருப்படணும், வாழ்க்கையில ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க செய்யலைனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்ற இடத்துல உட்கார்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. டெய்லி போன்ல நிறைய ரீல்ஸ், விட்டு போன சீரியல் அந்த டைமிங் முடிஞ்சுன்னா இன்னொரு டைம் அந்த சீரியல் பாக்குறது, இப்படி எல்லாம் பாக்குறோம். ரீல்ஸ் டெய்லி ரீல்ஸ் பாக்குறது. ஆனா ஆன்லைன் மீட்டிங் பாருங்கன்னு சொல்றப்ப மட்டும் அதை ஆன் பண்ணோடனே எனக்கு தூக்கம் வருதுங்க. ஆன்லைன் மீட்டிங் பார்க்கறதே இல்லை. வீடியோ ஆன் பண்ணுங்க, அது ஆன் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா வாழ்க்கையில லைஃப்ல நம்ம போர் அடிக்கிற வேலையை செய்யறதே இல்லை. ஆனாலும் நம்ம சொசைட்டி, நம்ம அம்மா அப்பா எல்லாரும் நம்மள என்ன சொல்றாங்கன்னா இந்த போர் அடிக்கிற வேலையை தான் செய்ய சொல்றாங்க. ஏன்னா அதை செஞ்சீங்கன்னாதான் உங்க வாழ்க்கை மாறும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா கடைசி காலத்துல வாழ்க்கை போர் அடிச்சிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு இந்த பிசினஸ் போய் சொல்றப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப என்னை சேர்ந்தவர் சொன்னாரு, தம்பி நீ பேசுறது ரைட்டு தான், ஆனா எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கு, மீட்டிங்லாம் வா அப்படின்னா. மீட்டிங் போனா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. உலகத்திலே நமக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா நமக்கு ஒருத்தன் அட்வைஸ் சொல்றோம். ஆண்டவன்ட்ட வேண்டது கஷ்டத்தை கூட நான் தாங்கிக்குவேன், எனக்கு அட்வைஸ் சொல்றவங்கள மட்டும் பிடிக்க முடியாது. உலகத்துல நமக்கு 100 பேர் அட்வைஸ் சொல்றதுக்கு ரெட்டியா இருப்பான். அவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவன் நமக்கு யோசனை லட்சம் யோசனை சொல்லுவான். இப்படி எல்லாம் அட்வைஸ் சொல்றாங்க. ஆக ஜெயிச்சவன் என்ன சொன்னானோ அதை தான் நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு பதில் சொல்றாங்கன்னா அவங்க எது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்ப என்னை சேர்ந்தவர் சொன்னதை நான் அப்படியே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சேன்.
இதுல பார்த்து நீங்க யாரும் பயந்துடாதீங்க. நம்ம அந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பையன் இருக்கும். அவன் எப்படி பாஸ் ஆவான்னு தெரியுமா? புக் எடுத்து படிக்கவே மாட்டான். எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் புக் எடுத்து பார்ப்பான். அப்பதான் அந்த சாப்டர்லாம் தெரியும். அப்ப இந்த டீச்சர்லாம் அந்த எப்படியாவது பாஸ் ஆகி தொலையட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒன் வேர்டு கொஸ்டின்லாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் டிக் பண்ணி 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் நான். ஓகேங்களா? பெஸ்ட் டீச்சர் ரொம்ப அப்படி ரொம்ப சீரியஸா நான் பண்ணதெல்லாம் ஒரே வருஷத்துல பண்ணி இன்னைக்கு அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பேட் ஸ்டூடெண்ட். இதை நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்க கூடாது. நீங்க எப்படி எடுத்துக்கணும், இவரே ஜெயிச்சுட்டாரு நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படிதான் எடுக்கணும். படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அளவுல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அறிவுல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், எல்லாத்துலயும் நீங்க அதிகமாவே இருக்கலாம். ஆனா விஷயத்தை அப்படி எடுத்துக்க. ஓகே, 2015 ஸ்டார் டைரக்டர் ஆனேன். 2016 டைமண்ட் டைரக்டர் ஆனேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் சொன்னேன், இது ரொம்ப பேட் ஸ்டூடெண்ட். டைமண்ட் டைரக்டர் எதுக்கு ஆனேன்? நிறைய பேர் நினைப்பீங்க சம்பாதிக்கிறதுக்காக ஆனேன். சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் உண்மைதான். அதை விட ரொம்ப முக்கியம் எதுக்கு நான் டைமண்ட் டைரக்டர் ஆனேன், இதுக்கு தான் ஆனேன். ஏன்னா கம்பெனில டைமண்ட் ஆனீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓரளவுக்கு தெரியும். புதுதா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. பர்த்டே யாருக்கு கொண்டாடுவாங்க? நான் பிறந்ததுல இருந்து பிறந்த நாள் கொண்டாடுனதே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாளே பெஸ்ட் டீச்சர் தான் கொண்டாடினாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணாதான் நமக்காக ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இல்லைன்னா கேக்க வாங்கி நம்மளே வெட்டிக்க வேண்டியதான் வீட்டுல. வாங்கி பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சுக்க வேண்டியதுதான். அதை பார்த்து 10 பேர் லைக் பண்ணுவான், 10 பேர் எரிவான். இவன் எதுக்கு போறதானே தெரியல, கேக் வெட்டுறான். ஓகே, அப்ப என்னோட அம்மா அப்பா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் இப்படிதான் ஃபேமிலியோட போனேன். ஓகேங்களா? நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தனி ஆளா வரும். எங்க போனாலும் சோலோ பர்ஃபார்மன்ஸ். இந்த பிசினஸ் என்ன பிசினஸ்? ஃபேமிலி பிசினஸ். இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் யார் யூஸ் பண்ண போறா? ஃபேமிலியில. அப்ப எல்லாரும் ஃபேமிலியை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் நல்ல வேகமா வளரும். அப்ப என்னோட அம்மா அப்பா, என்னோட குழந்தைங்க எல்லாரோடையும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் போய் நான் அட்டன் பண்ணேன். அப்புறம் 2017 துபாய் டூர் போயிட்டு வந்தேன். ஓகேங்களா? அதை இது இந்த டவர்லாம் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மேகமூட்டமா இருந்துச்சு, சரியா தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன். ஓகேங்களா? இதுகிட்ட நின்னாதான் நம்ம துபாய் போனோம். ஊர்பட்ட இடம் இருக்கு, ஆனா இதுகிட்ட நின்னா தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்புறம் அந்த போட்டோ எடுத்தேன் நான். 2017 துபாய் டூர். இது இங்க ஃபெராரி வேர்ல்டுன்னு ஒரு இடம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருப்பி சொல்றேன், இது ரொம்ப படம் மாதிரி இருக்கும், ஆனா உண்மை சம்பவம். திருப்பி நிறைய பேர் சினிமா மாதிரி பாக்குறீங்க. ஓகே, அப்ப இந்த ஃபெராரி வேர்ல்டு, இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போனோம். இந்த ரோலர் கோஸ்டர் ஸ்பீடு இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் ஸ்பீடு. 2 செகண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அந்த ரோலர் கோஸ்ட். அதை வந்து வேகமா சுற்றி வந்துருச்சு. ஒரு ஓப்பன் ஏர்ல ஹெலிகாப்டர்ல போனோம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு இது. துபாயில இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க வேலை செய்யறவங்க யாருமே, ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவ் பிளேஸ். ஆனா நம்ம கம்பெனி 2017 கிட்டத்தட்ட 742 பேரை இந்த துபாய் டூர் கூட்டிட்டு. அது வந்து அங்க இருந்த ஸ்விம்மிங் பூல். இங்க வந்து சுத்துக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஏதோ ஃபாரின்ல இருந்து பிறந்து வந்து அந்த ஹோட்டல்லையே தங்குற மாதிரி சரி எடுத்து வைப்போம். ஒரு போட்டோ எடுத்து வச்சேன். ஓகேங்களா? 2017 தாய்லாந்து. பாருங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு. அந்த ஹூக் போட்டு தூங்கினான் பேராசூட்ல. நம்ம வாழ்க்கையில பேராசூட் எல்லாம் பார்க்கறதே அரிதா இருக்கு. அதுல பேராசூட் எல்லாம் பறக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப 2017 இந்த பாராசைக்கிளிங் ஆக்சுவலா போனது வந்து மீட்டிங்கு தான், கான்ஃபரன்ஸ் மீட்டிங். அதுல இந்த இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், சார் நான் கையெழுத்து போட்டோன்னே எப்ப என்னை இப்படி கூட்டி போவாங்க சொல்லுங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் மைண்டுக்கு அதான், சார் இதெல்லாம் சூப்பரா இருக்கு, எப்ப இது நடக்கும். இதுக்கு இடையில ஒரு விஷயம் சொன்னேன் நான், வேலை செஞ்சேன்னு ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம அதை விட்டுறது. இது எப்ப நடக்கும், இது எதுக்காகனா நீங்க எங்க போய் சேர்றீங்கிறதுக்காக காமிக்கணும். ஓகேங்களா? ஓகே, 2017 வந்து 18 தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் ப்ரௌன் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் பண்ணேன். கம்பெனியோட 27
27வது வாய்ஸ் மேகசின் இந்தியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிற கம்பெனியோட புக் இருக்கு. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை வரும். இப்போ புக்காக வருது. அந்த 27வது இஷ்யூவில் என் கேட்லாக்ல என்னோட ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. நான் ஸ்கூல் படித்த காலத்துல இருந்து எதுலையுமே என் பேர் வரவே வராது. ஏன்னா நம்ம தான் லாஸ்ட் பெஞ்சர், அதனால நம்ம பேர் எதுலையுமே வராது. நம்ம தான் நல்லா படிக்கிற ஆள் இல்லை, அதுக்காக ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா இருக்கிற ஆள் வந்து எங்கேயுமே பேரே கண்டுபிடிக்க முடியாது, இருக்கிற இடம் தெரியாம. ஆனா வெஸ்டீஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பேரே வந்து புக்ல வந்துச்சு. அப்ப இந்த ஆர்டிக்கல்ல இந்த மாதிரி வந்தது. அப்புறம் 2019 வந்து க்ரூஸ் ட்ரிப்பு நானும் என்னுடைய மனைவியும் இந்த கப்பல்ல போனோம். அதாவது என்னோட ஒய்ஃப் இந்த சார் அடிக்கடி கேட்டார், இந்த கொடைக்கானல் போயிருக்கீங்களா, 5 நாள் தங்கியிருக்கீங்களா, இதெல்லாம் கேட்டார். நான் எங்கேயுமே கூட்டி போனதில்லை. அப்போ கல்யாணம் செஞ்ச புதுசுல ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் கேட்பேன், நான் ஹனிமூன் ட்ரிப் என்னன்னா மாமியார் வீடு தான். கல்யாணம் செஞ்ச மறுவீட்டுக்கு கூட்டி போனாங்க. ஒரு 3-4 நாள் அங்கேயே எல்லாம் சுற்றி பார்த்தா அதோட சரியா போச்சு. ஹனிமூன் ட்ரிப் இருக்காங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் குரூஸ்ல இங்கே தான் போனோம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு சார் அப்படின்னு எல்லாம் தோணுது, ஒய்ஃபை தாங்க கூட்டி போக முடியும். நிறைய பேர் அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஓகே, அப்ப அங்க போய் எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் மலேசியா, தாய்லாந்து இதெல்லாம். ஆக இது அதுல இருந்த பால்கனி. இது நைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல்லா இருந்துச்சு அந்த கப்பல்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடம். டைட்டானிக் படத்துல முன்னாடி நின்று அந்த போட்டோ எடுப்பாங்க தெரியுமா, அப்படி எடுக்கலான்ட்டு போனோம். அந்த நேரத்துக்கு விடமாட்டேன், அட்லீஸ்ட் அதையாவது போட்டோ எடுத்துட்டு வருவோமே எடுத்துட்டு வந்தேன். நான் அங்க போய் நிக்க முடியாது, இந்த இடத்துலயாவது நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நானு அங்கேயே விட மாட்டேன்ட்டாங்க. அதோட ஒரு கிரில் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. சரி ரைட்டு, சன்ரைஸையாவது ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, ஒரு எலக்ட்ரிஷியனா ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில ஒரு வவுச்சருக்காக போய் நின்று ஒரு பஸ்ஸுக்கு காசு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளோட வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அது 2020 நான் கம்பெனியில ஒரு 9 லட்சம் ரூபாய் கார்லாம் வாங்குறதுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. கார்லாம் வாங்குவோம் ஒரு பிசினஸ்ல அப்படின்னு. பட் அந்த வாய்ப்பு வந்து இதுல கிடைச்சது இதுக்கு. அப்புறம் ஹவுஸ் ஃபுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதெல்லாம் பாருங்க, 22வது வருஷம் போட்டேன், 21 அப்ப மணப்பாறை நான் இருக்கிற ஏரியாவில் டவுனுக்கு பக்கத்துலேயே ஒரு 20 லட்சம் ரூபா மதிப்புள்ள லேண்ட் ஒன்று வாங்க நம்ம ஹவுஸ் ஃபுட் மூலியமா. அப்புறம் திருப்பி 2023 கம்பெனி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்தாங்க. அதுல மறுபடியும் ஒரு தாய்லாந்து ட்ரிப் வந்து போயிட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஏதோ சாகசம்லாம் பண்ணணும்னு நினைச்சாதீங்க, அது அங்கே இருந்த ஆக்டிவிட்டீஸில் போய் கலந்துக்கிட்டோம், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் அந்த அன்று சி வாக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்குலாம் போக முடியும். இந்த டவர் ஜம்பிங் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அந்த டைகர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு புலியோட நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதை புலி பயப்படலை, நான் தான் ரொம்ப பயப்பட்டேன். புலி அவன் சொல்லிட்டான், அந்த பின்னாடி தான் நிற்கணும், முன்னாடி போய் நின்றுறாதீங்க அப்படின்ட்டான். முன்னாடி நமக்கு ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க, முன்னாடி வந்து அந்த ட்ரெயினர் நின்னான், இல்லைன்னா அது திருப்பி கடிச்சிருப்போம். அதனால கொஞ்சம் தைரியமாக அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன் இந்த வீடியோவில். அப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற. அப்ப அடுத்து வந்த வாய்ஸ் மேனுவல்ல என்னுடைய பேர் இருந்துச்சு, யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற இதுல வந்து என்னுடைய நேம் வந்தது. 2025 துபாய் மற்றும் கத்தார் இதுக்கு கப்பல்ல டூர் கூட்டு போயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா 2025 பிப்ரவரி மாசம் டூர் போயிட்டு இருந்தாங்க. அப்ப வீட்டுல ஒரே சண்டை வந்துருச்சு. எனக்கு என் மனைவி பிள்ளைகளோடலாம் ஒரே சண்டை. என்ன சண்டைன்னா, எப்ப பார்த்தாலும் நீயே டூர் போயிட்டு இருக்க, எங்களை கூட்டி போக மாட்டேங்கிற, நீ அம்மா கூட்டி போயிட்ட, என்னைய கூட்டி போக மாட்டேன், ஒரே பிரச்சனை. பார்த்தேன் 2 பேர் போற மாதிரி ஃபண்ட் இருந்துச்சு. சரி ரைட் ஓகே, நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து அவங்க 2 பேரும் துபாய் இருந்து கத்தார் வந்து கப்பல்ல டூர் போயிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் நடந்தது. இது என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது வந்து
19-20 ஃபைனான்சியல் இயர்ல ஆவரேஜ் என்னோட ஆனுவல் இன்கம் 7.5 லட்சம் ரூபாய், ஆவரேஜா ஒரு 60,000 70,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன். 20-21 ஃபைனான்சியல் இயர்ல 8.5 லட்சம் ரூபாய், ஆவரேஜா ஒரு 80,000 ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருந்தேன். 21-22 ஃபைனான்சியல் இயர்ல 11 லட்சம் ரூபாய் கிட்ட, நியர் அபவுட் 11 லட்சம் ரூபாய். ஹையஸ்டா என்னுடைய மாத வருமானம் 1,52,000 ரூபாய் மாத வருமானம் ஹையஸ்டா. இந்த 3 வருஷத்துக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம்னா, இந்த 3 வருஷத்துக்கு டைம் என்ன டைம்ங்க? கொரோனா டைம். கொரோனா டயத்திலேயே நம்ம பிசினஸ் எவ்வளவு ஸ்டேபிலிட்டியா இருக்கு அப்படின்னு மக்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வச்சிருக்கேன். அப்போ நான் மட்டும் அச்சீவ் பண்ணல, என்னோட டீம்ல கார் அச்சீவர், டைமண்ட் டைரக்டர், கிரவுண்ட் டைரக்டர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. ஓகேங்களா? இது அத்தனையும் கதையல்ல, உண்மை. நிறைய பேருக்கு சார் நீங்க என்ன பண்ணினீங்கிறத மட்டும் ஒரே வரியில சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஒன்றை மட்டும் நாங்க பண்ணி டைரக்டா அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க சார் அப்படின்னு எல்லாரும் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. அப்ப அதாவது வாய்ப்பு ஒண்ணுதான், வெஸ்டீஜ் கம்பெனி ஒண்ணுதான், வெஸ்டீஜ் ப்ராடக்ட் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். உங்களுக்கு சொல்லித்தர சிஸ்டம் ஒண்ணுதான். ஆனா அனுபவங்கள் வேறு வேறு. உங்களுக்கு இருக்கிற குழு வேறு, உங்களுடைய டீம் வேறு, உங்களுடைய சுற்றி இருக்கிற மனநிலை வேறு, நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. அப்ப எல்லா விஷயத்தையுமே நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செய்யணும். அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப எனக்கு எப்ப சார் இந்த சக்சஸ் வரும் அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். ஜெயிச்சவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுடைய குழுவுல உங்களுக்கு மேல இருக்க தலைமையில வெற்றி அடைஞ்சவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னதை இன்னைக்கு சொல்லாம வேகமா செய்யுங்க. நம்ம செய்யறோம், யாரும் செய்யலன்னு சொல்லல, ஆனா செய்யறோம். வேகமா செய்யறதுலதான் இங்க பிரச்சனையே வருது. இந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறோம், தொடர்ச்சியை விட்டுறோம். நம்ம எப்படி இந்த பிசினஸ பண்றோம்னா, நம்ம எப்படி பண்றோம்? ஃபுல் டைமா பண்றோமா, பார்ட் டைமா பண்றோமா? நிறைய பேரு பார்ட் டைமா பண்றீங்க. அதே சத்தம் வரல, இதுக்கு ஏதாவது கவுண்டர் போட்டுருவாரோ அப்படின்னு பார்ட் டைமா பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? நம்ம பார்ட் டைமா கூட பண்றது இல்ல. பார்ட் டைம்னா என்னன்னு தெரியுங்களா? பார்ட் டைம்னா என்னன்னு தெரியுமா? பகுதி நேரம். என்ன டிரான்ஸ்லேட்டா பண்ண சொன்னாங்க. நீங்க ஒரு பெட்ரோல் பங்குக்கோ ஒரு இடத்துக்கோ வேலைக்கு போறீங்க, ஒரு பார்ட் டைமா வேலைக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, அவங்க நீங்க ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு மேல அந்த பிள்ளைங்கெல்லாம் போயிடும், நீங்க 6 to 9 வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு அங்க போயிடுவீங்க. டெய்லி போகணுமா இல்ல என்னைக்காவது ஒரு நாள் போவீங்களா? டெய்லி தான் போகணும். ஓகேங்களா? டெய்லி போனா அதுக்கு பேர் என்ன? பார்ட் டைம் ஒர்க். டெய்லி நம்ம பிளான் காமிக்கிறோம், டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம். நம்ம எப்படி வேலை செய்யணும்? ஸ்பேர் டைத்துல வேலை செய்யணும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே பேர் அப்ளைனும் டவுன்லைனும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. கரெக்டா சொல்றாரு ஒய் பிளட் சேம் பிளட், எல்லாமே எனக்கும் நடந்திருக்கு. நம்ம பார்ட் டைமா வேலை செய்யறது இல்லை, ஸ்பேர் டைமா வேலை செய்யறது. இன்கம் மட்டும் எனக்கு ஃபுல் டைம் இன்கம் வேணுங்கிறது. சார் நான் சேர்ந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சார், ஏன் சார் எனக்கு காசே வர மாட்டேங்குது? கேள்வி மட்டும் நம்மளால கேட்பாம பாருங்க. நான் சேர்ந்து இத்தனை எப்ப எனக்கு 5 லட்சம் ரூபா வரும், எப்ப எனக்கு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், இப்படின்னு கொஸ்டின் தான் நிறைய இருக்கும். பட் நம்ம வேலை அப்படி செய்யறோமா? ஸ்பேர் டைமா? இன்னைக்கே நிறைய பேர் பாருங்க, ஏதாவது வீட்டுல அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, ஃபீல்டுக்கு வர சொன்னா ஏதாவது ஒண்ணு, மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னா ஏதாவது ஒண்ணு, ஏதாவது காரணம் சொல்லி 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 ஸ்பேர் டைம் ஆக்கிடுவாங்க. இதை ஸ்பேர் டைம் ஆக்கி ஆக்கி என்ன ஆகும், இன்கமும் ஸ்பேர்ல தான் வரும், அதுவும் ஃபுல்லா வராது. நீங்க வாங்குற 1000 ரூபாய் காசே எப்படி வரும்னா வருஷத்துல வரும், 200 300 400 இப்படி வரும். ஏன்னா நம்மளும் ஸ்பேர் டைம்ல வேலை செய்யணும். அப்ப அப்படித்தான் இன்கம் வரும். அப்போ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்டா செஞ்சு பழகணும். எப்படி சார் கன்சிஸ்டண்டா செஞ்சு பழகிறது? அசோசியேஷன் கூட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மீட்டிங்ல இந்த மாதிரி மீட்டிங்ல கலந்துக்கங்க, அதுதான் மெயின். உங்களுடைய குழுவுல என்னென்ன மீட்டிங்லாம் இருக்காங்க சார், திருப்பியும் நான் சொல்றேன், போர் அடிக்கிற விஷயத்த நீங்க செஞ்சு பழகுங்க. ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள்ல புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், மீட்டிங் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், போர் அடிக்கிற விஷயத்த நீங்க செஞ்சு பழகுங்க. உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஜாலியா இருக்கும். நீங்க ஜாலியா இருக்கிற விஷயத்த இன்னைக்கு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப
மீட்டிங் அட்டன் பண்ணாலும் எது அட்டன் பண்ணாலும் தொடர்ச்சியாக நம்ம அதை செஞ்சு 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 பழகணும் அப்படின்னா அதுவே ஒரு ஹாப்பினஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வெற்றி அடையணும். ஆக நம்ம இந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்தணும். நிறைய கம்பெனி ப்ராடக்ட், நிறைய டெஸ்டிமோனியல், கடைசியாக என்னுடைய ஒரு டெஸ்டிமோனி, இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டீங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி புதுசாக இருக்கிறவங்க இந்த வியாபாரத்தை உடனே ஆரம்பிங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க வேகமாக செய்யுங்க. ஏன்னா பணத்தை நீங்கள் சீக்கிரம் சம்பாதிக்கிறதுல தான் வெற்றி இருக்கு. 60 வயசுல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. 60 வயசுல பாரிட்டூர் போய் என்ன பண்ணுவீங்க? பாராசூட்டில் போக முடியுமா? அப்படியே தாய்நாட்டு யாரெல்லாம் வந்தீங்க? கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. சரி, ரைட். இல்லை, எல்லா இடங்களுக்கும் போகிறோம் வர்றோம் அப்படின்னா அங்கே ஏஜ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்போ சீக்கிரமாக சம்பாதிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்க அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம வேகமாக வெற்றி பெறணும். வாய்ப்பு கையில் கிடச்சிருச்சு, சரியான இடத்துல இருக்கும், சரியான ஒரு தலைமையின் கீழே இருக்கும், சரியான ஆஃபீஸு, இந்த மாதிரியான மீட்டிங் இதுக்கெல்லாம் நீங்கள் யாராவது பே பண்ணுறீங்களா? வேறு கம்பெனிலெல்லாம் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி என்ட்ரிக்கே 50 ரூபா. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மீட்டிங் வரணும்னா 50 ரூபா காசு கொடுத்தாதான் உள்ளே வர முடியும். இங்கே நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீ. இவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க கம்பெனியில். ஸ்டாக் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றம் வெஸ்டீஜ் கொடுக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் அத்தனையுமே நடந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அச்சீவர்லாம் நான் எங்கேயாவது வெளியூரில் வெளிநாடுகளில் பார்த்து தான் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் எனக்கே அது நடக்கும்போது தான் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையே வந்துச்சு. அதனால இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே சேர்ந்து வெற்றி அடையலாம். மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லாரும் சேர்ந்து வெற்றி அடையணும். விஷயங்கள். தேங்க்யூ.